திருச்செந்தூரில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் வடமாநில தொழிலாளர் ஒருவர் படுகாயமடைந்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று இரவு 7 மணி அளவில் அரசு பேருந்து ஒன்று 80ற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் உடன்குடி நோக்கி புறப்பட்டு சென்றது. இந்த பேருந்தை குலசேகரப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த அல்தாப் ஓட்டிச் சென்றார். பேருந்து திருச்செந்தூர் பேருந்து நிலையத்தை அடுத்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் அல்தாப்புக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த வடமாநில தொழிலாளர் ஒருவர் படுகாயம் அடைந்தார். பேருந்தில் மயங்கி கிடந்த ஓட்டுநர் மற்றும் வடமாநில தொழிலாளர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு ஓட்டுநர் அல்தாப்பை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் வடமாநில தொழிலாளரை மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.